நண்பர்களுக்கு வணக்கம். சென்ற பதிவில் நாம் மலை சூரியகாந்தி பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த மலை சூரியகாந்தியில் இது பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பூக்களை உடைய மலை சூரியகாந்தி. இலைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் சூளம் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு விரிஞ்சு விரிஞ்சு இருக்கும் இலை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மலை சூரியகாந்தியோடைய இலை அமைப்பு. இது மலை சூரியகாந்தி பூ. மெக்சிகன் சன்ஃப்ளவரில் ஒயிட் மெக்சிகன் சன்ஃப்ளவரோடைய ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். ஒரே காம்பில் எத்தனை பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா முன்பக்கம் அந்த பொல்லன் கிரைன்ஸ் எல்லாம் மகரந்த முடியெல்லாம் முன்பக்கம் அப்படியே தடிமனாக ஒரு பொட்டு போல் ஒரு பால் மாதிரி இருக்கும். ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ரோட் சைடு யாராச்சும் இந்த செடியை பார்த்தாங்கன்னா இதை கிட்ட பார்த்துட்டு போகாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இப்படி தான் கிளஸ்டர் கிளஸ்டராக பூக்கள் விடும். இது பூ விட்ட பிறகு இந்த போல் காயாக மாறி பிறகு விதைகள் வைக்கும். இந்த விதைகள் மூலமாக இது அதிகமாக இனப்பெருக்கமாகுது. கட்டிங்ஸ் முறையிலையும் இனப்பெருக்கமாகுது. இதனுடைய பூங்கொத்து எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன வெள்ளை செவ்வந்தி பூவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த போல் இருக்கும் ஒரு பூவுமே பார்க்க. ஆனால் கொத்தாக பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த பூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்று கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் கிடைக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ், குறிப்பாக செடி வகைகள், பழ வகைகள், அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இருக்கும் ஆனால் லுக் வைஸ்